தயவு செஞ்சு அமாவாசை அன்னைக்கு இதை மட்டும் பண்ணிடாதீங்க. பேய் உங்க வீட்டிலே தங்கிடும். அமாவாசை இரவு டைம்ல மட்டும் உங்க வீட்டோட கதவை பாதி மட்டும் திறந்து வைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாது. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் எல்லா ஆன்மக்களுமே கெட்ட ஆன்மக்கள் முத கொண்டு மேல இருந்து கீழே வரும். ஸோ அந்த சமயத்துல இரவுல உங்க கதவை திறந்து வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள போந்து அது நிரந்தரமா அங்கேயே தங்கிடும். ரெண்டாவது, இதை நம்ப முடியாது, இருந்தாலும் இது உண்மையாகவும் இருக்காங்க. அதாவது உங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியை மூடி வைக்கணும் அமாவாசை இரவு மட்டும். இல்லைன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து ஆன்மக்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காங்க. இதை பல மாந்திரிகவாதிகளும் பல மந்திரவாதிகளும் ஏன் இது தீய சக்திகளை ஓட்டக்கூடிய பல பூசாரிகள் கூட சொல்றாங்க. மூணாவது, இரவு டைம்ல உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது விளக்கா இருந்தாலும் சரி, லைட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இருட்டை மட்டும் இருக்கவே கூடாதாம். நாலாவது விஷயம், இதை யாருமே பண்றதில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வெளியே சாம்பல் தோவக்கூடாது, சாம்பல் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா வீட்டுக்கு வெளியே சின்னதாக அடுப்பு வச்சிருப்பாங்க, ஏதாவது யூஸ்க்காக. அந்த அடுப்புல இருக்க சாம்பல் அங்கே இருக்கு